இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாம் கலந்து வதக்கின சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வச்சுருக்கிறது வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கருகும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்ததுன்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லேசாக செவந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இருக்கிற தண்ணி கொஞ்சம் குறைஞ்சா போதும். இப்போ நல்லா கொஞ்சம் அந்த கலர் மாறிடுச்சு. இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப பச்சையாக இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டுடும். இது நிறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த சட்னி செய்யலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால இவ்வளோ போட்டிருக்கேன். நிறைய வேணும்னா நிறைய போட்டு செய்யலாம். நிறைய சட்னி கிடைக்கும் இதில். இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் அளவுகளை கீழே கொடுக்குறேன். இது தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம் இந்த சட்னியை. இப்போது சுருங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். பச்சை கலர் மாறிடும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சூப்பரான வதக்கி அரைச்ச சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.